இப்போ உங்க கை உடைஞ்சிடுச்சுன்னா நீங்க உடனே ஒரு எக்ஸ்ரே எடுப்பீங்க. அந்த விரிசல் அதுல அப்பட்டமா தெரியும். அதை நீங்க மறுக்க மாட்டீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா மறுக்க மாட்டோம். அது கண் முன்னாடி தெரியுற ஒரு உண்மை. கரெக்ட். நாம நம்ம பேங்க் அக்கவுண்ட்டையும் அப்படிதான் பார்க்கறோம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் குறைவா இருந்தா அது உங்க சம்பளத்தோட பிரச்சனை, இல்லனா இந்த நாட்டோட பொருளாதார நிலைமை அப்படின்னு அந்த எண்களை ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி 100% நிஜம்னு நீங்க நம்புறீங்க. உண்மைதான். அந்த எண்களை பார்த்து நம்ம ரொம்பவே கவலைப்படுவோம். ஆனா அந்த பேங்க் அக்கவுண்ட் உங்க நிஜ வாழ்க்கையோட எக்ஸ்ரே கிடையாது. அது உங்க மனசோட மிக ஆழமான, மிக ரகசியமான எண்ணங்களோட பிரதிபலிப்பு மட்டுமே அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பாத்தீங்கன்னா, பெரும்பாலானவங்க இதை உடனே நம்ப மாட்டாங்க. ஏன்னா, கண்ணுக்கு தெரியிற பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த இஎம்ஐ மெசேஜ்களையும் தாண்டி பிரச்சனை நமக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா. நமக்கு சிறு வயசுல இருந்தே பிரச்சனைகளுக்கு வெளி உலக காரணங்களை தேடித்தான் பழக்கம். எக்ஸாக்ட்டா. அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான அலசல்ல அந்த பழக்கத்தை அடியோட உடைக்க போறோம். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம எந்த புத்தகத்தை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நாம ராண்டா பெயின் எழுதிய கவுண்டவுன் டு ரிச்சஸ், அதாவது 21 டேஸ் ஆஃப் வெல்த் அட்ராக்டிங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட மிக முக்கியமான குறிப்புகளை தான் சல்லட போட்டு அலச போறோம். ஓ, ராண்டா பெர்ன், தி சீக்ரெட் புத்தகத்தோட ஆசிரியராச்சு. ஆமா, அவங்க தான். இந்த அலசலோட மைய நோக்கம் ரொம்ப சிம்பிள். பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்க பாக்கெட்ல இல்ல, அது உங்க மைண்ட் செட்ல தான் இருக்கு. 21 நாட்கள்ல ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கி எப்படி பற்றாக்குறை அப்படிங்கிற மனநிலையில இருந்து செழிப்பு அப்படிங்கிற மனநிலைக்கு மாறுவது என்பதை தான் நாம கத்துக்க போறோம். சூப்பர். இந்த 21 நாட்கள் அப்படிங்கிறது ஏதோ ரேண்டமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நம்பர் கிடையாது. இது நரம்பியல் ரீதியா, அதாவது நியூராலஜிக்கலா நம்ம மூளையை ரீவயர் செய்ய தேவையான ஒரு கால அளவு. அதாவது ஒரு பழக்கத்தை மாத்துறதுக்கான டைம். கரெக்டா? ஆமா. பற்றாக்குறைங்கிற நிலையிலிருந்து செழிப்புங்கிற நிலைக்கு மாறுறது ஏதோ ஒரு மாயாஜாலமோ இல்ல வெறும் பாசிட்டிவ் திங்கிங்கோ கிடையாது. அது ஒரு அறிவியல் பூர்வமான மூளை செயல்பாடு. கொஞ்சம் இருங்க. மூளை செயல்பாடு, ரீவயர் அப்படின்லாம் சொல்றீங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சின்ன வயசுல இருந்தே பணம் மரத்துல காய்க்காது, எங்களால இத வாங்க முடியாது அப்படின்லாம் நாம கேட்டு வளர்ந்த வாசகங்கள் தான் நம்ம ஆழ் மனசுல பணப்பற்றாக்குறைக்கான விதைய விதைச்சிருக்குன்னு சொல்லுதுன்னு. கண்டிப்பா, அதுதான் ஆணிவேர். எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். சின்ன வயசுல எங்க அப்பா பணம் மரத்துல காய்க்காதுன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் கரண்ட் பில் கட்ட கஷ்டப்படுறேன்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா? அப்படி தோணும். ஆனா மூளைக்குள்ள ஏதோ பழைய சாஃப்ட்வேர் ஓடுதுன்னு சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அடுத்த வாரம் நான் கட்ட வேண்டிய வீட்டு வாடகைய என் எண்ணத்தை மாத்துறது மூலமா மட்டும் எப்படி கட்டிவிட முடியும்? உங்களோட இந்த சந்தேகம் ரொம்ப நியாயமானது. இத நான் ஒரு உதாரணம் மூலமா சொல்றேன். நீங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கருப்பு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு நடப்பதா வச்சுப்போம். ஓகே, கருப்பு கண்ணாடி. அந்த அறை இருட்டா இருக்குன்னு நினைச்சு நீங்க ரொம்பவும் பயந்து எச்சரிக்கையா நடப்பீங்க. ஆனா நிஜத்துல அந்த அறை இருட்டா இல்ல. நீங்க போட்டிருக்க கண்ணாடி தான் இருட்டானது. உங்களோட குழந்தை பருவ பதிவுகள் அப்படிங்கிறது அந்த கருப்பு கண்ணாடி மாதிரி தான். ஓஹோ, அப்ப நம்ம பார்வை தான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆமா. உளவியல் ரீதியா சொல்லப்போனா நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS அப்படின்னு ஒரு அழைப்பு இருக்கு. நீங்க எதுல கவனத்தை செலுத்துறீங்களோ அதை மட்டுமே அது உங்க கண்களுக்கு காட்டும். அடா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நீங்க பணம் இல்ல, கஷ்டம் அப்படின்னு நினைக்கும்போது உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த RAS அதை மறைச்சிட்டு உங்களோட கஷ்டத்தை உறுதிப்படுத்துற விஷயங்களை மட்டுமே காட்டும். அப்படி என்றால் எனக்கு பணம் இல்லை, இந்த மாசம் எப்படி குடும்பத்தை ஓட்டுவது அப்படின்னு நான் நிஜமாவே கவலைப்படும்போது பிரபஞ்சம் அதை இவனுக்கு மேலும் வறுமை வேணும்னு எடுத்துக்குதா? சரியா சொல்லிங்க. பிரபஞ்சத்துக்கு நீங்க கேட்கும் வார்த்தைகளை விட உங்க உணர்வுகளோட அதிர்வலைகள் தான் முக்கியம். உங்களோட மூளை தொடர்ந்து கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சுரந்துகிட்டே இருக்கும்போது உங்களால எந்த ஒரு நல்ல பொருளாதார முடிவையும் எடுக்க முடியாது. ஓ, அந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்மள முடக்கி போடுது. ஆமா. அதனாலதான் நான் செல்வந்தரா ஆக போறேன்னு நினைக்கிறது வேற, எனக்கு வறுமை வேண்டான்னு நினைக்கிறது வேறன்னு புத்தகம் சொல்லுது. வறுமை வேண்டான்னு நீங்க நினைக்கும்போது உங்களோட முழு கவனமும் அந்த வறுமையின் மேலேயே தான் இருக்கு. உங்க மூளையோட அந்த RAS சிஸ்டம் வறுமையை மட்டுமே தேடி கண்டுபிடிக்கும். ஓகே, அந்த கருப்பு கண்ணாடிய கலற்றணும், புரியுது. ஆனா இங்கே தான் இது ரொம்ப ட்ரிக்கியா மாறுது. என்ன ட்ரிக்கி? எண்ணங்கள் தான் பிரச்சனைனா
அன்றாடம் பணத்தை செலவழிக்கும் போது அந்த எண்ணங்களை நடைமுறையில எப்படி மாத்துறது? ஒரு கடையில போய் பொருளுக்கு பணம் கொடுக்கும்போது ஐயோ பணம் போகுதே அப்படிங்கிற வலிதான் நமக்கு முதல்ல வருது. அது சகஜமான ஒரு மனித இயல்பு தானே. ஆமா. ஆனா இதுக்கு புத்தகத்துல ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. டர்ன் அவுட் கோயிங் மணி இன்டு இன்கமிங் மணி. அதாவது செலவை வரவாக மாற்றுதல் அப்படின்னு ஒரு பயிற்சி. ஓ, அந்த பயிற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நடைமுறையில சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அதைத்தான் நான் உங்களை கேட்க வந்தேன். அந்த பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, உதாரணமா நான் என் காருக்கு பெட்ரோல் போட $85 செலவு செய்றேனா, அந்த தொகையோட ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து, அதாவது $850 எனக்கு திரும்ப வருவதா கற்பனை செய்து கொள்ளணுமா. சரி, கற்பனை பண்ண என்ன தப்பு? எனக்கு மேலும் பணம் வருது, நன்றி, எனக்கு இப்போ $850 கிடைச்சிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படணுமா. இப்போ நான் கேக்குறேன், பெட்ரோல் பங்க்ல $85 கார்டு ஸ்வைப் பண்ண உடனே என் போன்ல $85 டெபிட்டட்னு பேங்க் மெசேஜ் வருது. ம், அந்த நேரத்துல நான் $850 எனக்கு வருதுன்னு கற்பனை பண்ணா என் மூளை என்ன ஒரு முட்டாள்னு நினைக்காதா? அந்த நிமிஷத்துல இது வரும் பொய் தானே. ரொம்ப அருமையான கேள்வி. இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், நீங்க உங்க மூளையோட லாஜிக்கை ஏமாற்ற முயற்சிக்கல. உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை நீங்க ஹேக் செய்றீங்க. ஹேக் பண்றோமா? அது எப்படி? நீங்க கார்டை ஸ்வைப் செய்து பணம் உங்க கணக்குல இருந்து குறையும் அந்த மைக்ரோ வினாடியில உங்க உடம்புல ஒரு பயம் துத்துக்குது. அச்சச்சோ பணம் குறையுதே அப்படிங்கிற ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் உருவாகுது. இந்த பயிற்சி அந்த பயத்தை உடைக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஓ, அந்த பதட்டத்தை நிப்பாட்ட தான் இந்த ட்ரிக்கா? எக்ஸாக்ட்லி. நீங்க $850 வருவதாக கற்பனை செய்யும்போது உங்க மூளையில அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறுத்தப்பட்டு டோபமைன் சுரக்குது. நீங்க பணத்தை கொடுக்கும்போது ஏற்படும் அந்த பற்றாக்குறை உணர்வை இது உடைத்து மகிழ்ச்சியை உருவாக்குது. ஆஹா, அப்படி என்றால் இது எனக்கு நிஜமாவே $850 வருங்கிற லாஜிக் கிடையாது. பணம் செலவாகும்போது என் உடம்புல ஏற்படுற அந்த பதற்றத்தை நிறுத்துறதுக்கான ஒரு ட்ரிக். சரியா பிடிச்சிங்க. செல்வந்தர்களோட மனநிலையை நீங்க கவனிச்சு பார்த்தா அவங்க பணத்தை செலவழிக்கும் போது பதற்றப்பட மாட்டாங்க. பணத்தை ஒரு நடிய போல ஓட்டமா பாப்பாங்க, தேங்கி நிற்கும் குட்டையா பார்க்க மாட்டாங்க. வந்துகிட்டே இருக்குங்கிற நம்பிக்கை. ஆமா, தங்களுக்கு வரும் பணத்தை பத்தி தான் அவங்க எப்போதுமே உற்சாகமா சிந்திப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோட மூளை புதிய வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிக்கும். இத வாசிக்கும்போது புத்தகம் சொல்லும் இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. $1 ஈர்ப்பது எவ்வளவு எளிதோ அதே அளவு எளிதுதான் ஒரு பெரிய தொகையை ஈர்ப்பதுன்னு ஆசிரியர் சொல்றாங்க. உண்மைதான். பிரபஞ்சத்துக்கு அளவெல்லாம் தெரியாது. ஆமா, நாம தான் $1னா சாதாரணமாவும் $1,00,000னா இது எப்படி சாத்தியம்னு ஒரு மென்டல் பிளாக்கையும் வச்சிருக்கோம். கரெக்ட். ஒரு விதை முளைப்பதற்கும் ஒரு பெரிய மரம் வளர்வதற்கும் தேவைப்படும் அதே அடிப்படை விதிதான் இங்கும் செயல்படுது. உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு விரிவடைகிறதோ அந்த அளவுக்கு உங்களோட நிஜமும் விரிவடையும். சரி, செலவழிக்கும் பணத்தை ஏதோ ஹேக் செய்து நேர்மறையா பார்க்கலாம். ஆனா வீட்ல கட்டப்படாம குவிந்து கிடக்கும் பில்லுகளை எப்படி சமாளிப்பது? அதுக்கும் ஒரு வழி இருக்கே. ஆமா, இதுக்கும் புத்தகத்துல ஒரு விசித்திரமான தீர்வு இருக்கு. கட்ட வேண்டிய பில்லுகளை உங்களுக்கு வந்த காசோலைகளா, அதாவது செக்ஸ் மாதிரி கற்பனை செய்ய சொல்றாங்களாம். அந்த பில்லுகளை பார்த்து சந்தோஷப்பட்டு அவற்றின் மீது பணத்திற்காக நன்றி அப்படின்னு எழுதணுமா. தேங்க்யூ ஃபார் த மணின்னு எழுதணும். அதுக்கப்புறம் கட்டி முடித்த பில்லுகளை எடுத்து அவற்றின் மீது நன்றி செலுத்தப்பட்டதுன்னு எழுதணுமா. பில்ல பார்த்து எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. இங்கே நாம ஒரு ஆழமான பார்வையை கொண்டு வருவோம். நாம வழக்கமா ஒரு பில்ல எப்படி பார்க்கறோம்? அது எதிர்காலத்துக்கான ஒரு சுமை அல்லது ஒரு அபராதம்னு பார்க்கறோம். ஆமா, கட்டணமே ஒரு வலி தானே. ஆனா நிஜத்துல ஒரு பில் அப்படிங்கிறது என்ன? நீங்க ஏற்கனவே அனுபவித்த ஒரு வசதிக்கான ரசீது. 30 நாளா நீங்க மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கீங்க, ஏசில தூங்கியிருக்கீங்க, சுட சுட வெந்நீர்ல குளிச்சிருக்கீங்க. அந்த வசதிய அவங்க உங்களுக்கு முன்கூட்டியே தந்துட்டாங்க. அதற்கான பணம் தான் அது. அடா ஆமா. அத புரிஞ்சுக்கிட்டா அந்த பில்ல பார்க்கும்போது பயம் வராது, ஒரு விதமான நன்றி உணர்வு தான் வரும். ஓ, இது மிகச்சிறந்த ஒரு கண்ணோட்டம். நான் ஏற்கனவே அனுபவித்த வசதிக்கான ஆதாரம் தான் இந்த பில். புத்தகம் இன்னொன்றையும் மிக அழகா சுட்டி காட்டுது. குழந்தை பருவத்துல நாம எந்த பணமும் சம்பாதிக்காத காலகட்டத்துல எவ்வளவு விஷயங்களை இலவசமா பெற்றிருக்கிறோம். அது ஒரு பெரிய லிஸ்டாச்சே. ஆமா, பிறந்தது முதல் நமக்கு கிடைத்த மருத்துவ உதவிகள், அம்மா கொடுத்த சுவையான உணவு, பள்ளிக்கூடம், பாதுகாப்பான வீடு, இதற்கெல்லாம் நம்ம ஒரு பைசா கூட கொடுத்ததில்ல. அதையெல்லாம் நினைச்சு நம்ம முதல்ல ஆழமாக நன்றி கூற வேண்டும். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அஹா மொமெண்டா இருந்தது.
அதனாலதான் நன்றியுணர்வு அப்படிங்கிறது மனித உணர்வுகளிலேயே மிக உயர்ந்த அதிர்வலைகளை கொண்டதுன்னு சொல்றாங்க. நீங்க நன்றி செலுத்தும் போதெல்லாம் என்னிடம் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிற செய்திய உங்க மூளைக்கும் பிரபஞ்சத்திற்கும் அனுப்புறீங்க. ஒரு abundance மைண்ட் செட். அது மட்டும் இல்லாம இங்க பூமராங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்னு செயல்படுது. நாம எதை கொடுக்கறோமோ அது பல மடங்காக திரும்ப வரும் என்பதுதான் அந்த விளைவு. ஒரு நிமிஷம் இங்க பூமராங் விளைவுக்கு புத்தகத்துல ஒரு உதாரணம் இருக்கு. ஆசிரியர் தன்னிடம் இருந்த வெறும் $40 மற்றவர்களுக்கு மிக மனமுவந்து கொடுத்தார்னோ, அடுத்த சில நாட்களிலே எதிர்பாராத விதமா $35,000 அவர் வங்கிக் கணக்கிற்கு வந்து சேர்ந்ததுன்னு ஒரு கதை இருக்கு. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸான கதை. இத கேட்கும்போது கொஞ்சம் சினிமாத்தனமா இல்லையா? $40 கொடுத்தா உடனே வானத்துல இருந்து $35,000 கொட்டுமா? இது மேஜிக் மாதிரி இருக்கே. இது மேஜிக் இல்ல, இது முழுக்க முழுக்க பிஹேவியரல் சைக்காலஜி. அவர் கொடுத்த அந்த $40களுக்காக $35,000 வரல. பின்ன எப்படி வந்தது? தன்னிடம் இருப்பதே கொஞ்சம் பணம் தான் அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் அத பதற்றமே இல்லாம மிகுந்த அன்போட மற்றவர்களுக்கு கொடுத்தாரல்லவா, அந்த ஃபீலிங் தான் இங்க ட்ரிகர். ஓ, அந்த ஃபீலிங். என்னிடம் நிறைய இருக்கு, என்னால் தாராளமாக கொடுக்க முடியுது அப்படின்னு அவர் மூளைக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பான சிக்னலை கொடுத்தார். மூளை எப்போது அந்த பாதுகாப்பை உணர்கிறதோ அப்போ அது வறுமைக்கான அலாரத்தை அணைத்துவிட்டு கிரியேட்டிவான விஷயங்களை சிந்திக்கத் தொடங்கும். ஆஹா, அந்த ரிலாக்ஸ்டான மனநிலையில அவர் எடுத்த ஏதோ ஒரு மிகச்சரியான முடிவு அல்லது அவர் கவனித்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் அந்த $35,000 அவரிடம் கொண்டு வந்திருக்கு. ஒரு பயந்த மனநிலையில இருந்திருந்தா அந்த வாய்ப்பு அவர் கண்முன்னே இருந்திருந்தாலும் அவர் அதை தவறு விட்டிருப்பார். வாவ், அந்த விளக்கம் மிகச்சரியா பொருந்தது. மூளை பாவர்ட்டி மோட்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி மோடுக்கு மாறுறது தான் அந்த பூமராங் விளைவு. அதற்காகவே இந்த புத்தகத்துல ஒரு மென்டல் எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. அந்த $100 நோட்டுகள் பயிற்சி தானே? நடந்து செல்லும்போது பார்க்கும் ஒவ்வொரு நபருக்கும் குறைந்தது 40 அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு மனதளவுல $100 கொடுக்கணுமாம். அத வாங்கும்போது அவங்க முகத்துல தோன்றும் அந்த அளப்பரிய மகிழ்ச்சியை கற்பனை செய்து பார்க்க சொல்றாங்க. நிஜமாவே பணத்தை கொடுக்காம மனசுக்குள்ள கொடுப்பது கூட மூளைய அந்த அளவுக்கு பழக்கப்படுத்துமா? நிச்சயமா பழக்கப்படுத்தும். உங்க மூளைக்கு நிஜமா நடப்பதற்கும் நீங்க மிக ஆழமாக கற்பனை செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. நீங்க கற்பனையில $100 கொடுக்கும்போதும் உங்க மூளையோட நியூரல் பாத்வேஸ் ஓஹோ நம்மட நிறைய பணம் இருக்க போல அப்படின்னு நம்பத் தொடங்கிடும். அடடே, இது பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற கருப்பு கண்ணாடியை கழட்டி எழிவதற்கான மிகச்சிறந்த பயிற்சி. ஆஹா, இது எல்லாம் கேட்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். நாம எவ்ளோ பிஸியா இருக்கோம். காலையில எழுந்து அவசரமா ஆபீஸ் கிளம்பி டிராஃபிக்ல மாட்டி பாஸுடன் திட்டு வாங்கி. ஆமா, இதுதான் நம்ம ரொட்டீன். இவ்ளோ பரபரப்புக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நடுவுல எப்படி எப்போதுமே இந்த நேர்மறையான மனநிலையிலே இருப்பது? அதற்காக இன்று எனக்கு மேலும் பணம் வருகிறது அப்படிங்கிற மந்திரத்தை நமது போன்ல ஒரு ரிமைண்டரா வச்சுக்க சொல்லுது புத்தகம். அது ஒரு நல்ல டெக்னிக் தான். மேலும் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதோட விளைவு சிறப்பா அமையணும்னு ஒரு இன்டென்ஷன், அதாவது நோக்கம் அமைப்பது பற்றியும் விவரிக்கிறாங்க. இதத்தான் நாம விழிப்புணர்வுன்னு சொல்றோம். நாம விழிப்புடன் இல்லை என்றால் ஆட்டோ பைலட் மோட்ல நமது பழைய சாஃப்ட்வேர் ஓடத் தொடங்கிடும். ஒரு நாளைக்கு சுமார் 60,000 எண்ணங்கள் நமக்குள் ஓடுது. 60,000-ஆ? ஆமா, அதுல பெரும்பான்மையாவை எதிர்மறையானவை. நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றியது. எதிர்மறை எண்ணங்கள் என்பது நமக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றியது. ஓ, கரெக்ட். எனக்கு கடனே வேண்டான்னு நினைக்கிறது ஒரு நெகட்டிவ் தாட். எக்ஸாக்ட்லி. அதனால தான் நான் விழிப்புடன் இருக்கிறேனா அப்படின்னு அடிக்கடி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்வது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போல செயல்பட்டு அந்த நெகட்டிவ் லூப்பை உடைக்குது. அதாவது நான் கார் ஓட்ட தொடங்கும் முன்போ அல்லது ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு போகும் முன்போ இது மிகச்சிறப்பா நடக்க போகுது அப்படின்னு ஒரு நோக்கம் அமைத்து கொள்ள வேண்டுமா? இதனால சூழ்நிலை மாறிடுமா? சூழ்நிலை மாறுதோ இல்லையோ அந்த சூழ்நிலையை நீங்க கையாளும் விதம் முழுமையா மாறிடும். முன்கூட்டியே ஒரு நோக்கத்தை அமைக்கும்போது உங்க மூளையோட கண்ட்ரோலை உங்க கையில எடுக்கிறீங்க. புத்தகத்துல பெரும் பொருளாதார மந்தநிலையை பற்றி, அதாவது கிரேட் டிப்ரெஷன் பற்றி ஒரு வரலாற்று உதாரணம் கூறப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல உலகமே வறுமையில தத்தளிச்சது. கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டன. ஆனா அந்த இருண்ட காலகட்டத்துல கூட சிலர் அபரிமிதமான செல்வத்தை அடைந்தாங்க. நிஜமாவா? அது எப்படி சாத்தியமாச்சு? காரணம் என்னன்னா அவங்க மூளை ஐயோ எல்லாம் அழிந்து விட்டதே அப்படின்னு பதறல. அவங்களோட ஆர்ஐஎஸ் சிஸ்டம் இந்த சூழ்நிலையில சந்தையில என்ன புதிய தேவைகள் உருவாகி இருக்கு, எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேடியது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்க மனம் எதில் கவனம் செலுத்துகிறது என்பதே உங்க யதார்த்தத்தை தீர்மானிக்குது. வாவ்,
இதுதான் நெப்போலியன் ஹில் தனது புத்தகத்துல மிக தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களோட கற்பனையில பெரிய செல்வத்தை நீங்க காணாவிட்டா உங்க வங்கிக் கணக்கிலும் அதை நீங்க ஒருபோதும் காணமாட்டீங்க. இது எவ்ளோ பெரிய உண்மை. ஆமா, ரொம்ப ஆழமான தத்துவம் அது. சரி, இந்த புத்தகத்தோட இறுதி நாளான 21வது நாள் பயிற்சிக்கு வருவோம். 5 வருட இலக்குகளை அமைப்பது பற்றி அதுல கொடுத்திருக்காங்க. 5 வருஷங்களுக்கு பிறகு நாம எப்படி இருக்க போறோம்னு கற்பனை செய்வது. ஏன் 5 வருஷம், அடுத்த வாரம் அப்படின்னு கற்பனை செய்தால் என்ன பிரச்சனை? இதுக்கும் மூளையோட உளவியலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நமது மூளையில கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. நீங்க அடுத்த வாரம் நான் $1 மில்லியன் சம்பாதிக்க போறேன்னு சொன்னா உங்க மூளை உடனே உங்க பேங்க் பேலன்ஸை செக் பண்ணும். செக் பண்ணிட்டு என்ன சொல்லும்? உன் அக்கவுண்ட்ல $100 தான் இருக்கு, யாரை ஏமாத்துற அப்படின்னு உங்க கற்பனையை தடுத்து நிறுத்திடும். அந்த டவுட் ஃபில்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனா 5 வருடங்கள் கழித்து நான் கோடீஸ்வரனா இருப்பேன்னு சொல்லும்போது மூளைக்கு ஒரு பெரிய டைம் ஸ்பேஸ் கிடைக்குது. ஓ, அதனால மூளை அதை நம்பிடுமா? ஆமா, ஒருவேளை 5 வருஷத்துல சாத்தியமாகலாமோ அப்படின்னு அந்த டவுட் ஃபில்டரை அது பைபாஸ் செய்திடுது. இதனால மனம் அந்த இலக்கை மிக எளிதா நம்பத் தொடங்குது. இது 3 படிகளா செயல்படுது: கேட்டல், நம்புதல், பெறுதல். 5 வருடங்கள்னு சொல்லும்போது நம்புதல் பகுதி மிக எளிதாகிடுது. வாவ்! 5 வருடம் அப்படிங்கிற அந்த டைம் லைன் நமது மூளையோட சந்தேகங்கிற செக்யூரிட்டியை ஏமாற்றி உள்ளே நுழைவதற்கான ஒரு பாஸ்வேர்டு மாதிரி செயல்படுது. சூப்பர். கரெக்டா சொன்னீங்க. மேலும் எப்பவாவது பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் அல்லது மனச்சோர்வு அடையும் போதெல்லாம் பயப்படாம இந்த புத்தகத்தை ஏதோ ஒரு பக்கத்துல திறந்து அதுல என்ன பயிற்சி இருக்கோ அதை உடனடியா செய்ய சொல்றாங்க. அந்த நெகட்டிவ் பேட்டர்னை உடைப்பதற்கான ஒரு கருவியா இதை பயன்படுத்தலாம் இல்லையா? முற்றிலும் உண்மை. இந்த 21 நாள் அப்படிங்கிறது வெறும் ஒரு பயிற்சி மட்டுமல்ல, இது உங்க வாழ்நாள் முழுவதுமே மாற்றக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை முறை மாற்றம். ஒவ்வொரு முறை நீங்க பயப்படும் போதும் இந்த புத்தகத்தை திறந்து ஒரு பயிற்சியை செய்யும்போது உங்க நரம்பு மண்டலம் மீண்டும் பாதுகாப்பான நிலைக்கு திரும்புது. ஓகே. உங்க சிந்தனை முறை மாறும்போது பணத்தை நீங்க ஈர்க்கும் விதமும் தானாகவே மாறும். அருமை. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 21 நாள் பயணத்தை பத்தி பேசும்போது நமது எண்ணங்கள், குறிப்பா நமது சப்கான்ஷியஸ் மைண்ட் செட் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத தெளிவா உணரணும். உடைந்த கைக்கான எக்ஸ்ரே உதாரணத்துல தொடங்கிற நாம இப்போ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நமது பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறது பொருளாதாரத்தோட எக்ஸ்ரே அல்ல, அது நமது மனதோட பிரதிபலிப்பு மட்டுமே. ஆமா, பற்றாக்குறை அப்படிங்கிற நிலையிலிருந்து செழிப்புங்கிற நிலைக்கு மாறுறது உங்களை சுற்றியுள்ள வெளியுலக, அதாவது உங்க பாசையோ உங்க சம்பளத்தையும் மாற்றுவதல்ல, அது உங்களோட உள் உலகத்தை, உங்கள் லென்ஸை மாற்றுவது அப்படிங்கிறத இந்த புத்தகம் நமக்கு மிக அழகா புரிய வச்சிருக்கு. நமது மூளையை நாம நிர்வகிக்க பழகிட்டா செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு பை ப்ராடக்டா மாறிடும். அப்படியென்றால் இந்த விவாதத்தை முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை எழுப்ப விரும்புறேன். நமது நிதி நிலைமை அப்படிங்கிறது நமது ஆழ்மனதோட எண்ணங்களோட அந்த பழைய சாஃப்ட்வேரோட பிரதிபலிப்பு மட்டுமே என்றால், சிறு வயது முதல் நம்முள் ஓடிக்கொண்டிருக்கும் இது போன்ற கண்ணுக்கு தெரியாத எழுதப்படாத விதிகள் நமது வாழ்க்கையோட வேறு எந்தெந்த பகுதிகளை, அதாவது நமது உறவுகளை, நமது உடல் ஆரோக்கியத்தை, நமது தினசரி மகிழ்ச்சியை எவ்வளவு அமைதியா நமக்கு தெரியாமலேயே இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன என்று எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? எந்தெந்த இடங்கள்ல நீங்க கருப்பு கண்ணாடியோட நடந்து கொண்டிருக்கிறீங்க? இத பற்றி சிந்தித்து பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.